வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரெசார்ட் போகும்போது மதியம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே கட்டபேட்டூரில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்த சர்ச் பண்ணிட்டு இருந்தோமா. சூப்பராக மீன் துண்டு, ஆம்லேட்டு, சிக்கன் குழம்பு தான் செம்ம ஹைலைட். Day 2 வந்துருக்கோம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடிப்பொலியாக இருக்குது மட்டன் பிரியாணி. போன வீடியோவில் மசனக்குடியில் இருந்து கல்லட்டி ரோடு ஏறி நம்ம ஊட்டி வந்ததை பார்த்துருப்போம். நாங்கள் ஊட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரிக்கு தான் நாங்கள் பயணம் பண்ணி போனோம். ஊட்டியில் இருந்து கோத்தகிரிக்கு போகிற வழியில் கட்டபெட்டு அப்படிங்கிற ஒரு மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு வீட்டு சாப்பாடு கிடைச்சது. 2 நாளாக ஊட்டியில் 2 நாளைக்கு மேலே வந்து ரெஸ்டாரண்ட்லேயும் சின்ன சின்ன கடைகள்லையும் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப எங்களுக்கு இந்த வீட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல ஏதாவது யூனிக்கான சாப்பிட்ற இடம் இல்லை நல்ல கடைகள் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் இது வந்து வீட்டு சாப்பாடாகவே நமக்கு கிடைச்சது. ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருந்தது, இது எங்கே இருக்குது, இது எல்லாமே தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரெசார்ட் போகும்போது மதியம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே கட்டபேட்டூரில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்த சர்ச் பண்ணிட்டு இருந்தோமா. இங்கே ஒரு அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு நந்தினி மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நந்தினி மெஸ் இருக்கா சாப்பிட்லான்னு உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்னால் வீட்டு சாப்பாடு அப்படியே இருக்குது. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, எக்கு, மீன் ஃப்ரை வேறு லெவலில் இருந்தது. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு முடிச்சு அவன் வயிறு பிதிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் எல்லாரோட. ஸோ கடையோட ஓனர். ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு கடையை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கடையை. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். வீட்டு சாப்பாடு, சாம்பார், அப்புறம் சிக்கன் குழம்பு எப்படிடா இருக்கு? டேய், சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு? அப்புறம் ஃபிஷ்ஷு செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் கோத்தகிரியில் உட்காந்துட்டு. நான் வந்து வெளியில் காட்டுறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு. சூப்பராக மீன் துண்டு, ஆம்லேட்டு, சிக்கன் குழம்பு தான் செம்ம ஹைலைட். திலகு திலகு நானே பரவாயில்லடா. நாங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதே 4 மணி ஆயிடும். ஏன்னா உட்காரவங்க சாப்பிட்டு சப்ளை பண்ண முடியாது. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 4 மணிக்கு வந்தப்பே எங்களுக்கு அப்படியே ஃபுல் மீல்ஸ் இருந்தது. வந்து உண்மையிலே செம்ம சூப்பர். வந்து எப்பவுமே எல்லாமே எல்லா கடையும் மாதிரி மொத்தமாக எல்லாம் பண்ணுவாங்க. மீல்ஸ் கம்பல்சரி 5 o'clock 6 o'clock கம்பல்சரி இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் பரோட்டா வந்து ஆர்டர் கொடுத்தா போட்டுருப்போம். நார்மலாக பரோட்டா போடுவோம். நம்ம இட்லி தோசை எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்தா முடிச்சுருப்போம். மார்னிங் நைட்டும் இல்லை. அதாவது இங்கே வந்து வெளில எங்கே ஸ்டே பண்ணாலும் இங்கே வந்து ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவீங்க. என்ன செஞ்சு கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் இந்த ஹைதராபாத்ல ஸ்பெஷலாக ஏதோ வந்து அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா நான் யூடியூப் பார்த்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க தான் ஃபுல் குக்கிங்கா? குக்கிங் எல்லாமே நாங்க ரெடி பண்ணுவோம். அப்படியே அண்ணனை கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. அண்ணன் சாப்பாடு எனக்கு நிறைய போட்டு போட்டு அண்ணன் என் அம்மாவுக்கு அப்புறம் சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கேட்டு கேட்டு போட்டு இது இது நீங்க டயட்ல சோறே திங்காம 2 மாசம் சோத்த போட்டு அண்ணா எத்தனை பேர் வந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் இருந்தா கூட வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு மீன் அப்ப முடிஞ்சிடுச்சு. உட்காருங்கன்னா சொன்னா அவங்க எப்பவுமே ரெகுலரா வரவங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்டு மசாலா பண்ணி முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி 10 பேர் இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பாடுலாம் குக்கர்ல வச்சு சாப்பிட வரைக்கும் வேற கடைக்கு போக மாட்டாங்க. அது இது நேம் தான் கடையோட பேர். உங்களுக்கு சொல்ல கூடாது. தேங்க்ஸ். உங்களுக்கு கடை காமிச்சவங்களுக்கு தேங்க்ஸ். அது பாட்டுக்கு ரோட்ல இருந்து தெரியல. 2 பேரும் நின்னோம். அங்க வெஜ் கடை இருந்தது. அப்படியே நடுரோட்ல நின்னுட்டு ரோடு கீழ விழுந்துச்சு. ஆடி காத்துக்கு கீழ விழுந்துச்சு. அப்ப அதுக்கு ஆக்சுவலா 40 வருஷமா இருக்கு. எந்த பொருளும் வந்து கடையில வாங்குற எல்லாம் ஹேண்ட்மேட்ல ப்ரிப்பரேஷன் எல்லாம் எல்லாமே நான் உள்ள பண்ணி கொடுத்தேன். அப்பதான் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. அங்க கடை இருக்குதா முதல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி சைடு மட்டும் எழுதிருக்கோம். இல்லை நானே தான் கேட்டேன், எப்படா கடை பிடிக்கிறீங்க, உள்ளே பூந்து பிடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டே வந்தேன். அது இந்தக்கம் வரும்போது இந்தக்கம் எப்படி உள்ள ஆனா நீங்க என் கடைக்கு வந்திருக்கீங்க. நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கு. வந்திருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. சாப்பாடு இல்லைக்கா தெரு சுத்திட்டு இருப்பான், ஏதாவது ஒரு தெருவில் பார்த்துருப்பீங்க. இப்ப நீங்க நம்ம சொல்லாதீங்கல்ல. அவ்வளவுதான். ரிட்டர்ன் போகும்போது பாருங்க இந்த கடையில சாப்பிட வைக்காம அனுப்புவோம். ஆளு வரும் அடுத்தது. ஸோ நாங்கள் மொத்தம் 11 பேர் 2 காரில் வந்துட்டு இருந்தோம். ஒரு காரில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடியே பசிக்குதுன்னு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டாங்க. எங்களுக்கு பசியில் பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு இருந்தோம். ஸோ அப்படி நாங்கள் சாப்பிடாம இந்த கட்டபெட்டு சைடு வரப்போ தான் எதிர்பாராத விதமாக வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. நான் ஹைப்பு கொடுக்குறேன்லாம் பார்க்காதீங்க, உண்மையிலே வந்து இது நல்லா இருந்தது. இங்கே நாள் சாப்பிட்டது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் கோத்தகிரியில் போய் தங்கிட்டோம். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து தொட்டபெட்டாக்கு இங்கே தான் வந்தோம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதிய சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்டோம். முன்னாடியே வந்து எங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் கொடுத்துக்கிட்டோம். இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வேணும்னா சாப்பாடு ஆர்டரும் கொடுத்துக்கலாம். அதை பார்சல் மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போய் கூட நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், நல்ல ஒரு சீனிக் வியூவில். இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை வந்து நான் கீழே பிங் பண்ணுறேன். அண்ட் இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெளியில இருந்து காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊட்டில இருந்து கோத்தகிரிக்கு போற வழியிலோ இல்ல கோத்தகிரியில் தங்கி இருந்தாலோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கோத்தகிரியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் ஊட்டியில இருந்து ஒரு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பிரைஸும் பாத்தீங்கன்னா மற்ற சாதாரண கடைகள்ல இருக்கிற மாதிரி இங்க ஆவரேஜா தான் இருக்கு. மீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 ரூபா அந்த ரேஞ்சில தான் இருந்தது. போதுங்கிற அளவுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் இங்க கொடுக்குறாங்க. கொஞ்சம் லேட்டா டேஸ்ட் வரும்ல. ஆமாமா சூடாக. ஸோ இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா டே 2 வந்திருக்கோம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அடிப்பொலியாக இருக்குது மட்டன் பிரியாணி. எங்களோட மொத்த கும்பலையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். வெளியிலையும் கொஞ்சம் பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மட்டன் பிரியாணிக்கு முட்டை வச்சு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் இந்த ரைத்தா பாருங்க, இது வந்து பீட்ரூட் கலந்த ரைத்தா. ஹலோ, பேர் என்ன சொல்லு? நிதின். இல்ல இவங்க வந்து ஒரு நிமிஷம் நில்லு. இவங்க வந்து என்னோட பையனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏதோ குட்டியா வருவான்னு பார்த்தா இவ்வளோ பெருசா வளர்ந்து நிற்கிறான். ஆனா குழந்தைத்தனமா தான் இருக்கான். இதுதாங்க ஆம்பியன்ஸ், நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுதான் பாருங்க, இதுதான் வந்து கடை பேரு. வெளியில போர்டு வந்து காத்துக்கு விழுந்துருச்சு. நாங்க வந்தது என்னமோ சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். ஆனா இவங்க கூட ஒரு சிஸ்டர் பாண்டிங் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. பயங்கரமா எமோஷனலா இவங்க கிட்ட கனெக்ட் ஆயிட்டோம். 2வது நாள் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இவங்க கிட்ட ஒரு ஃபேமிலியா ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு பேசுற மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா குரூப்பா நின்று போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரிப் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது எனக்கு இவங்க கிட்ட போனப்ப. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனாலும் இவங்க கண்டிப்பா இவங்க வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன். இந்த ரயில் பயணங்கள் அப்போ நமக்கு ஒரு சின்ன நட்பு ஏற்படும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்படி பல இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே தெரியாதவங்க கூட ஏற்படுற இந்த நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு. போலாண்டா. கட்டபெட்டு இடம். இந்த பக்கம் ஒரு ரோடு கனெக்ட் ஆகுது. ஊட்டியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் வருவீங்க. இந்த ரோட்டில் அப்படியே கோத்தகிரிக்கு போகிறது. அந்த கார்னரில் இந்த கடை இருக்குது. செல்வி சலூனுக்கு பக்கத்தில் உள்ளார.
இதுக்கப்புறம் கோத்தகிரியில் போய் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அது ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஸ்டே. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Hema.